வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மோடி அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டு இருக்காரு. தியானத்தில் ஈடுபடும்போது நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம், அவர் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொன்னாலும் தொலைக்காட்சிகள் அதெல்லாம் உடனுக்குடன் செய்திகளை வெளியிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு செய்தி, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வெளியில் வராரு, சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு வெளியில் வராரு. சூரிய உதயத்தை பார்க்கணும்னு வெளியில் வரும்போது சூரிய உதயம் தோன்றவில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏன்னா சூரியன் எப்படி வரும்ல, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வரார். சூரியனை பார்த்துட்டு உள்ளே போகிறார். இதை அந்த ஜோசியர்கள், அதில் ஒரு ஜோசியர் இல்லை சூரிய உதயம் வந்த உடனே அவர் பார்த்துருந்தா எஃபெக்ட் அதிகமாக இருந்திருக்கும், இது வராததே ஒரு பிஜேபிக்கு ஒரு சங்கடமான காலம் அப்படின்னு அது ஒரு விஷயம். இப்போ அது வட இந்தியாவில் அது வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. ஐயா பிரதமர் மோடி வந்தாராம், சூரியனை காணோமா, சூரியன் அதுக்கப்புறம் வந்ததாம். அதாவது என்ன, தன்னை பேசும் பொருளாக வச்சுருந்தாலும் அவருக்கு நினைக்காத சில ட்விஸ்ட் நடக்குது. சில பேர் நம்புவாங்க, இது மொத்தமாகவே சூரியன்கிறது இயற்கையாக வரும் அப்படிங்கும் போது அதை வழிபடுறது ஒவ்வொருவர்களோட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது மோடி அவர்கள் வெளியே வந்தார். மோடி அவர்கள் வந்தவுடன் பாருங்கள், அப்படியே சூரியன் வருகிறது. அப்படி தான் செய்தி போடணும். வராரு, வந்தவுடன் அப்படியே சூரியன் வருது. அப்போ என்னென்னா, இதுவரை சுற்றுலா பயணிகள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் வருதான்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் எல்லோரும் வருதான்னு பார்ப்பாங்க. டக்குன்னு வரும், காலையில் வரும்ல, அது வர வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஐயா மோடி வந்துட்டு இருக்கும்போதே சூரியன் வருது. இது என்ன ஒரு அதிசயம்! இப்போ இதுதான் தெய்வத்தன்மை அப்படிங்கிறது, இதுதான் அப்படின்னு மெட்டீரியல் ஆக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவர்களுடைய கால்குலேஷன் கொஞ்சம் தப்பாக போச்சு. இது அவர்களுக்கு கொஞ்சம் அப்செட் தான். என்னங்க, ஐயா வந்தவொன்னே வந்திருந்தால் இன்னும் எஃபெக்டாக இருந்திருக்குமேன்னு. வந்தவொன்னே வரதுக்கு சூரியன் எல்லாரும் தேர்தல் ஆணையம், இங்கே இருக்கக்கூடிய ஐடி இடி எல்லாம் தேர்தல், பிஜேபி கட்டுப்படும், சூரியன் கட்டுப்படுமா, சூரியனை கட்டுப்படுத்த முதல்ல முடியுமா, எல்லாம் ஒரு எல்லை தானே. இது ஒரு அப்செட் தான். இப்போ ஏமாற்றம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஒன்று எதிர்பார்த்தாங்க, அது ஒன்று எதிர்பார்க்குறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ரேவண்ணா அவர்கள் ஃபாரின்லேருந்து வராரு. அந்த விஷயத்தை விட இன்றைக்கி மோடி ஐயா என்ன பண்ணுறாரு, நேற்று எப்படி கட்டுப்பாடுகள், இப்படியான விஷயங்கள் போயிட்டுருக்குது. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கி விவேகானந்தர் மண்டபத்தில் யாரையும் விடமாட்டாங்கன்னு சொல்லும் போது காலையில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்கும்போது, ஐயா ஒன்றும் இல்லை, ஐயாவுக்கு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க பொழுது, ஐயா தேர்தல் முடிஞ்சோன்னா நம்ம தோத்துட்டோம்னா சிக்கலாக போயிடும். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி, அவருடைய தலைவர் மோடி அவர்கள் பிரதமராக தான் வந்திருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை பெரிய விஷயம் நடக்கும். ஏன்னா நீங்கள் விதிமுறைகளெல்லாம் மீறி இந்த மாதிரி வரீங்க. கேட்டால் நீங்கள் போன தடவை தியானம் மேற்கொண்டாங்கிறீங்க. போன தடவை தியானம் எப்போ மேற்கொண்டீங்க? தேர்தலில் ஓட்டுப்பதிவு நடந்ததுக்கு அப்புறம் பண்ணீங்க. இப்போ ஓட்டுப்பதிவுக்கு முன்னாடி பண்ணுறீங்க. இன்னொன்று, நீங்கள் என்ன சொன்னீங்க, வெளியில் மக்கள்கிட்ட சொன்னது என்ன, ஐயா தியானத்துக்கு போகிறாரு, தியானம் முடிஞ்சு 3 நாளில் வருவார், அவ்வளோதான். 3 நாள் சாப்பிட மாட்டார். அது ஓகே. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, ஏங்க நீங்கள் ஃபோட்டோலாம் கூப்பிட்டு போகக்கூடாது. நீங்கள் ரைட். இதில் என்ன சிக்கல், இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கேமராமேனுக்கும் இங்கே இருக்க நிறைய கேமராமேனுக்கு கட்டுப்பாடாம். இப்போ எப்படி வெளியில் வருது தகவல்னா, மோடி அவர்கள் கேமராலாம் விரும்பலப்பா, எல்லாம் வந்துட்டாங்க, ஆனாலும் நாங்கள் கட்டுப்பாடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ரைட். இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு, உள்ளேயே அவர் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோ வீட்டை வந்திருக்காது. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. பேசக்கூடிய காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா பாருங்க ஐயா, அவர் என்ன சொன்னார், உள்ளே போய் உட்கார்றன்னாரு. உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஏன்னா தியான மண்டபத்தில் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஃபோட்டோ வரணும். வந்தால் தானே நாளைக்கு எலெக்ஷனில் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், சூரியனை பார்க்குற மாதிரி வெளியில் வரோம், எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஐயா வந்துட்டாருன்னு டக்குன்னு போகிறோம். ரைட். சொல்ல முடியாது, மறுபடியும் உச்சி வேளையில் ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாயங்காலம் போகும்போது இறைவனை வழிபட்டாலும் வழிபடலாம். ஏன்னா சொல்ல முடியாதுல்ல, என்னென்ன பண்ணுவாருங்கிறது அவருடைய ஐடியா இருக்குன்னு பண்ண முடியாது. ஏன்னா கடவுளுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்ன வேணால் நடக்கும். நம்ம தப்பெல்லாம் சொல்லலை. ஆனால் இது மெட்டீரியல் ஆக்குறாங்க. உள்ளே அவர் போய் உட்காந்துருந்தா அதோடு முடிஞ்சிருக்கும். அப்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க, உள்ளே உட்காந்துட்டாரு. ஆனால் விஷுவலாக காலையில் அவர் வெளியில் நேற்று போகிறாரு, அது ஒரு நியூஸ். இன்னைக்கு காலையில் பேப்பர்லாம் வந்துருச்சு, ஐயா மோடி ஐயா கன்னியாகுமரி உள்ளே போயிட்டார், சற்று முன் போனார், உள்ளே போனார், அப்படி போனார், இப்படி போயிட்டார். அடுத்து யார் யார் கூட போனால், என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ செலவாச்சு, எல்லாம் அது ஒரு லிஸ்ட்டு. எதில் போனார், வாரத்தில் போனார், என்னென்ன ஆச்சு. அதுக்கு நடுவில் காலையில் இப்போ வந்த உடனே வாரணாசி உள்ளிட்ட 57 தொகுதிகளிலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த விஷுவலால் எப்படி இம்பேக்ட் ஆவாங்க பாருங்கள். என்ன பேசுவாங்க, ஐயா பாருங்கள் வந்தாராம்,
இப்போ தொடர்ந்து தன்னை பற்றியே பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மோடி பண்ணது இதெல்லாம் எல்லாம் வேணான்னாங்க. ஆனால் நம்ம ஒன்று சொல்கிறோங்க, நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க, இந்த 57 தொகுதியிலேயே ரிசல்ட் பாருங்கள், மோடி அவர்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பே இல்லை. எல்லாரும் ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் நீங்கள் வேணால் இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க நம்ம நினைக்கல. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க, வட இந்தியா தென்னிந்திய மக்கள் நம்ம கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் வட இந்திய மக்கள்லாம் ஏமாளில இல்லை, அவங்க ரொம்ப தெளிவான தீர்ப்பை தான் தருவாங்க. இந்த தடவை தருவாங்க பாருங்கள் ஒரு தீர்ப்பு. ஏன்னா இது என்னென்னா, நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பண்ணி பேக் ஃபயர் ஆகக்கூடாது. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள ஒருத்தட்ட போய் நீங்கள் கேளுங்க, ஐயா மோடி அவர்கள் உள்ளே இருக்கார் தியானத்துலேருந்து வெளியில் வராரு, வந்து பார்த்தா சூரியனை காணோம், அப்படியே வெயிட் பண்ணுறாரு, கேமரா எடுத்துக்கிட்டே இருக்குது கேமரா. அதுக்கப்புறம் வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு போகிறாரு. இல்லைங்க அது தப்பு தாங்க, வந்த உடனே வந்துருக்கணும். சூரிய உதயங்கிறது வரும்போதே பார்க்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அது சரி வராது அப்படின்னு சொல்கிறவங்க ஏராளமான இதை ரொம்ப நம்பிக்கை விடுறவங்க இருக்காங்க. அதான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிறாங்கல்ல, அப்படி ஆயிடுச்சு. நம்ம மற்றபடி அடுத்தவருடைய கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் யாரையும் நம்ம கிண்டல் பண்ணலாம். ஆனால் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு ஒரு முஸ்லீம்களையும் மற்றவர்களையும் ரொம்ப கேவலமாக பேசிவிட்டு நீங்கள் எல்லாருக்குமான ஒரு பிரதமர், நீங்கள் போயிட்டு இப்போ என்ன பயமாகுதுன்னா, ஐயா வெளியில் நரேந்திரரே நான் தான் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சொல்லுவாரான்னு கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, அதெல்லாம் சொல்லுவாருங்க. ஆனால் கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு, விவேகானந்தன் சொல்லுவாரான்னா சொன்னாலும் சொல்லுவார். ஏன்னா மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் நடக்குது, அதனால் சொல்லுவார். எந்த எல்லைக்கு இவங்க போவாங்க. இது எதுவுமே ஒரு நியாயமான தர்மம் கிர்மம் எதையும் அதாவது என்ன கவலைப்படாத ஒரு கட்சி. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு மோடி தோற்று போயிட்டா கூட பதவி விட்டு இறங்க மாட்டார், உள்ளே உட்காந்துட்டு நான் கடவுளுங்க நான் வரமாட்டேன் பாருங்கள், முப்படையிலேருந்து எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, எனக்கு வேண்டிப்பட்டவங்களாம் இருக்காங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க இருக்கிறாங்க. நம்ம பொறுத்தவரையில் இந்தியா அப்படி ஒரு மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிடாது. இவரால் யார் ஆகியிருந்தாலும் அவர்கள் இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நியாயமான இவர் நினச்சிட்டு இருக்கலாம் நியாயம் இல்லாத அதிகாரிகள், நம்ம அப்படி நினைக்கல. நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கி மோடி அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த 2 மாதமாக மக்களுக்கு பொழுதுபோக்கு, அவ்வளோ பொழுதுபோக்கு, நல்ல சிரித்தோம். இப்படி ஒரு சிரிப்பை கொடுத்த, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக ரொம்ப மக்களை கஷ்டப்படுத்திட்டாரு. முதல்ல ஒரு 3 நாள் 4 நாள் ஏன்னாங்க இப்படிலாம் பேசுகிறாருன்னு, அப்புறம் மக்கள் காமெடி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடவுள்னா இருப்பாருங்க, அட போங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காருங்க, இப்படி ஒரு ஸ்பீச்சை நாங்கள் கேட்டதே இல்லைன்னு மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி இன்றைக்கி வந்தார், சூரியன் வரலங்கிறது பெரிய செய்தியாக பேசப்பட்டு வருகிறது. நாங்கள் நிறைய அண்மை செய்திகள் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.